அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் பாஜக ஈடுபட்டதாக சொல்லப்பட்ட நிலையில் அவர்களுக்கு தற்போது ஏமாற்றமே மிஞ்சியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் ஆளும் திமுக கடந்த 2021ஆம் ஆண்டு இருந்த அதே கூட்டணியிலேயே இந்த முறையும் தேர்தலை சந்திக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் AAA with specialization in electric vehicles and energy engineering. ஆனால் அதிமுக கூட்டணியில் உள்ள பாஜக தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருக்கும் ஒரு கட்சியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக கூறி வருகிறது. பொறுத்திருந்து பாருங்கள், திமுக கூட்டணியில் இருக்கும் ஒரு கட்சி விரைவில் எங்களுடன் வந்து சேரும் என்று மத்திய இணையமைச்சர் முருகன் ஒரு குண்டை தூக்கி போட்டார். அந்த வகையில் கடந்த காலங்களில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற மதிமுக தான் கூட்டணி மாற தயாராக உள்ளதாக செய்திகள் வெளியானது. மாநிலங்களவை பதவியை தனக்கு ஒதுக்காமல் கமலுக்கு கொடுத்ததால் வைகோ விரக்தியில் இருப்பதாகவும் கூறப்பட்டது. அதோடு கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெறும் 6 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்ட மதிமுக இந்த முறை இரட்டை இலக்க தொகுதிகளை கேட்கும் என்றும் தீர்மானமும் நிறைவேற்றியது. இப்படி மதிமுகவின் செயல்பாடுகள் எல்லாம் கூட்டணியை விட்டு வெளியேறி புதிய கூட்டணிக்கு செல்லுமோ என்ற சந்தேகம் எழுந்த நிலையில் கடைசி வரை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உறுதியாக இருப்பேன் என்று வைகோ கூறியுள்ளார். இது தொடர்பாக கோவையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசுகையில், திமுகவிற்கு எதிராக நாங்கள் ஒரு அறிக்கை கூட வெளியிட்டதில்லை. இந்த ஆட்சிக்கு எதிராக போராட்டங்களும் செய்ததில்லை. கருணாநிதிக்கு கொடுத்த நம்பிக்கையை நான் நிறைவேற்றுவேன். கடைசி வரை ஸ்டாலினுக்கு உறுதியாக இருப்பேன் என்று கூறியுள்ளார். மதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் பாஜக ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகி வரும் நிலையில் வைகோவின் இந்த பேச்சு பாஜகவை அப்செட் ஆக்கியுள்ளதாக சொல்கின்றனர். ஆனாலும் டெல்லி பாஜகவை பயன்படுத்தி எப்படியும் வைகோவை தங்கள் கூட்டணிக்கு இழுத்து விடுவோம் என்று உறுதியில் இருக்கின்றார்களாம் தமிழக பாஜகவினர். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் AAA with specialization in electric vehicles and energy engineering.